அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த காலங்களில் யாரெல்லாம் இது வரைக்கும் டிலே மேரேஜ் திருமணமே நடக்கலை, லேட் ஆகிட்டுருக்கு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த பயிற்சி முழுவதுமே ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் இல்லை, அதாவது பொருளாதார சிக்கல் இல்லை, மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. எந்த விஷயத்துலையுமே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு பெரிய எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதெல்லாமே நல்ல விதையாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சியில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஸோ வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். ஸோ அதனால் உங்களுடைய எய்மை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ணுங்கள். நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பிரிஞ்சு போன எல்லா விதமான இல்லாஸ் அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த பயிற்சி ஓரளவுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும். குரு பகவான் அது மட்டும் இல்லை, உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் அவர் அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பாராத விதமாக நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. அதுலேயும் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுலேயும் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி
அதில் பணம் எதுவும் லாக் ஆகியிருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம், பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கிறேன், வெவ்வேறு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸால் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த பயிற்சியில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஜாபில், உங்களோட ப்ரொஃபஷனில், உங்களோட கரியரில் கவனம். நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. ஏன்னா இங்கே கிரகங்கள் அது வேலையை செய்யும். அப்படி பார்க்குற போது குரு பகவான் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனை உருவாக்குவார். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க, எல்லாரோடையும் மிங்கில் ஆகுங்க, மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, ஒபே பண்ணுங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாப் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டும் பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களோட கலீக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தான் பெரிய லெவலில் உங்களுடைய ஃபீல்டில் எஃபர்ட்டு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை செய்யும். ஸோ இந்த பயிற்சியில் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நீண்ட தூர பிரயாணம் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றங்களை செய்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் யாரெல்லாம் படிச்சுட்ருக்கீங்களோ ரொம்ப கவனம். பட் அதே சமயத்தில் ஹையர் ஸ்டடிலாம், ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணுன்னு மூவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு அமையும். ஸோ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்லதொரு ஏற்றம், புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இருக்கிறவங்க, யூக வணிகம்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பெக்குலேஷன். இந்த ஸ்பெக்குலேஷன் ரேஸாக இருக்கலாம், அல்லது லாட்ரியாக இருக்கலாம், அல்லது ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ட்ரேடிங்காக இருக்கலாம், வேறு செக்டார் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தாலும் சரி, கோல்டு பாண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் எல்லா ஒரு விஷயத்துலையுமே பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன வாழ்க்கையில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களை அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் பெரிய லெவலில் இந்த குரு பயிற்சியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எவ்வளோக்கு தேடுதல் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆக வாழ்க்கையில் இந்த பயிற்சியில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது, இதிலெல்லாம் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம் இதுவே நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நம்மளை படைச்ச பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.